அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி இதை ஹராமா ஹலாலாங்கிறதையெல்லாம் பார்க்கிறத நம்ம விட்டுட்டோம். ஆனால் தான் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ஆடம்பரமாக வாழலாம், இந்த உலகத்திலே யாரும் வாழாத வாழ்க்கை வாழலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு சீதேவியினுடைய வரலாறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தியாயம் 66 வசனம் 11 இவ்வாறு குறிப்பிடுவான். அதற்குண்டான அந்த தஃப்சீரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை தான் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். நபித்தோழர் அபூ ஹுரைரா மற்றும் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹும் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் அபூ யஅலாவில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபிரௌன்ங்கிற அந்த மாமன்னை தன்னுடைய மனைவியிடம் தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்குறான். அவ்வாறு ஏற்றுக்கொண்டாங்க சொன்ன அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சுருக்கமாக இருக்குங்கிறது, ஒரு மகாராணிக்கு உண்டான வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத உங்கள் கற்பனைக்கு நான் விட்டுருதேன். அந்த அளவுக்கு நான் அந்த வாழ்க்கையை ஃபிரௌனை ஏற்றுக்கொண்டு அது கிடைத்துவிடும். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டவங்க மறுத்துட்டாங்க. அதனுடைய விளைவை ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்லி தர்றாங்க. ஃபிரௌன் தன்னுடைய மனைவி என்ன செய்தான்னு சொன்னால், ஆட்கள் மூலமாக வைத்து 2 கைகளையும் விரித்து இயேசுநாதரை எவ்வாறு சிலுவையில் அறைந்தார்களோ அதுபோல் 2 கைகளிலும் கம்முனால் ஆன முளைக்கம்புகளை கொண்டு அதனை அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 கால்களிலேயும் முளைக்கம்புகள் கொண்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இறுதியாக அந்த மலை உச்சியிலே தன்னுடைய மனைவியை விட்டுட்ட ஃபிரௌன் அவனுடைய படை வீரர்களும் சென்று விடுகிறார்கள். மலக்குமார்கள் அந்த பெண்ணின் மீது எந்த விதமான வெயிலும் பட்டுவிடக்கூடாது என்பதற்கான நிழல் போல் தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்ன, அந்த அம்மையார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பிபனிலே 5 பைத்தம் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நீ கட்டித்தா. வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனுடையிலிருந்து ஃபிரௌனுடைய செயல்பாடுகளிலிருந்து என்னை நீ பாதுகாத்த அருள்புர். வ நஜ்ஜினி மினல் கோமில் தாலிமின், அநியாயக்கார இந்த கூட்டத்திடம் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துவா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணிற்காக எழுப்பப்பட்ட அந்த சொர்க்கத்தினுடைய வீட்டை அந்த பெண்ணினுடைய கண்களிலே இறைவன் காட்டுகிறான். அந்த வீட்டை பார்த்த அந்த ஆனந்தத்திலேயே ஃபிரௌனுடைய மனைவியினுடைய உயிர் பிரிகிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.